ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டே 7 கவுன்சிலிங் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். டே 7 வரைக்கும் எந்தெந்த கேட்டகரியில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு, இன்னும் எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டே வைஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு டே வந்து நீங்கள் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்போ கரெக்டாக வந்து உங்களுடைய கேட்டகரியில் வந்து வேகன்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து எவ்ரிடே வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் இருக்கும், ப்ளஸ் வந்து டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்லேயும் இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ தான் வந்து நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், விஓ வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விஓவில் வந்து ஃபில் ஆகி தான் இருந்துச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் ஃபில் ஆகாமல் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 56 வேகன்சியில் 56 வந்து ஃபில் ஆயிருந்துச்சு. ஜென்ரல் பிஎஸ்சிமில் பார்த்தீங்கன்னா 19 வேகன்சி வந்து ஃபில் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே விட்ருக்கேன். ஜென்ரல் பிளைனில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சியில் 1 ஃபில் ஆகிருக்கு, 1 பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஜென்ரல் ஆர்த்தோவில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சியில் 1 ஃபில் ஆகிருச்சு, பேலன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து மண்டாவில் வந்து 1 இருக்குது, அப்படியே இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமனில் 25 வேகன்சியில் 25 வந்து விஓவில் ஃபில் ஆயிருச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. ஜென்ரல் உமன் பிஎஸ்சிமில் பார்த்தீங்கன்னா ஸோ 7 வேகன்சி தான், அதுவும் வந்து ஃபில் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 53 வேகன்சியில் 53 வந்து ஃபில் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் பிஎஸ்சிமில் பார்த்தீங்கன்னா ஸோ 15 வேகன்சியில் 15 வந்து ஃபில் ஆயிருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி வந்து விட்டுருங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பிசி உமனில் பார்த்தீங்கன்னா ஸோ 21 வேகன்சியில் 21 வந்து ஃபில் ஆயிருச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. பிசி உமன் பிஎஸ்சிமில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சியில் 5 ஃபில் ஆயிருச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. ஸோ அடுத்து பாருங்கள், எம்பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 38 வேகன்சியில் 38 வந்து ஃபில் ஆயிடுச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்சிமில் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சியில் வந்து 12 வந்து ஃபில் ஆயிடுச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. ஸ்பெஷல் கேட்டகரி வந்து விட்டுருங்க. ஸோ எவ்வளோ ஆப்சண்ட் ஆயிடுச்சு, எவ்வளோ கம்யூனல் ரேங்க்லேருந்து அப்கமிங்கில் வந்து நமக்கு வந்து போஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் சேட்டில் வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து அப்புறமா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி உமனில் பார்த்தீங்கன்னா 13 வேகன்சியில் 13 வந்து ஃபில் ஆயிடுச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எம்பிசி உமன் பிஎஸ்சிமில் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சியில் 4 ஃபில் ஆயிடுச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பிசிஎம் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 9 வேகன்சியில் 2 ஃபில் ஆகிருக்கு, பேலன்ஸ் வந்து 7 இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்சிமில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இன்னும் ஃபில் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. பிசிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி தான் இருந்துச்சு, அது ஃபில் ஆகிருச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஸோ 6 வேகன்சி தான் இருந்துச்சு, 6 ஃபில் ஆகிருச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. எஸ்சிஏ ஸ்பெஷல் கேட்டகரி அதை விட்டுருங்க. எஸ்சிஏ உமனில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சியில் 2 ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் வந்து 3 இருக்குது விஏஓ. ஸோ அடுத்து பாருங்கள், எஸ்சிஏ உமன் பிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது, ஃபில் ஆகலை. எஸ்சி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 24 வேகன்சியில் 24 வந்து ஃபில் ஆகிடுச்சு, ஸோ பேலன்ஸ் வந்து எதுவும் இல்லை. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 9 வேகன்சியில் 9 ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் எதுவும் இல்லை. ஸ்பெஷல் கேட்டகரியை வந்து விட்டுருங்க. ஸோ அடுத்து பாருங்கள், எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சியில் 12 வந்து ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. எஸ்சி உமன் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சியில் 2 வந்து ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க. எஸ்டி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி அப்படியே தான் இருக்குது, எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டியும் அப்படியே தான் இருக்குது, எஸ்டி உமன் அப்படியே தான் இருக்குது. ஸோ எஸ்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் ஃபில் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா விஏவில் வந்து மொத்தம் 402 வேகன்சியில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னா 329 வேகன்சி வந்து ஃபில் ஆகிருச்சு. இன்னும் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 73 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சி மட்டும் தான் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது, மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து ஃபில் ஆகிருச்சு. எஸ்டி அண்ட் பிசிஎம்மில் மட்டும் கொஞ்சம் அந்த கேட்டகரியில் மட்டும் அந்த வேகன்சி இருக்குது, மற்றது எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும்தான் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஜெயில் வந்து பார்க்கலாம். ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 535 வேகன்சியில் 444 வந்து ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் 91 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்சிமில் பார்த்தீங்கன்னா 155 வேகன்சியில் 129 வந்து ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் 26 வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஜென்ரல்
ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சியில் 1 ஃபில் ஆயிடுச்சு, பேலன்ஸ் வந்து 2 இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து கமிஷன் வெப்சைட்லேயே இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் ஜென்ரல். ஸோ உமனில் பார்த்தீங்கன்னா 223 வேகன்சியில் 123 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ 30 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஜென்ரல் உமன் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஸோ 59 வேகன்சியில் 50 ஃபில் ஆயிடுச்சு, 9 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரியே விட்டுருங்க. ஸோ அடுத்து பாருங்கள் பிசி ஜென்ரலில் ஸோ 465 வேகன்சியில் 351 வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் 112 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 127 வேகன்சியில் 100 வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் 27 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில் எனக்கு தெரிஞ்சு லேட்டராக தான் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது, February 12 மேலே நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள் பிசி உமனில் பார்த்தீங்கன்னா 195 வேகன்சியில் 145 ஃபில் ஆகிடுச்சு, 50 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி உமன் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 46 வேகன்சியில் 35 ஃபில் ஆகிடுச்சு, 11 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரி தான். அடுத்து பாருங்கள் எம்பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஸோ 354 வேகன்சியில் 224 வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு, 190 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 99 வேகன்சியில் 80 வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு, 19 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியே விட்டுருங்க. அடுத்து பாருங்கள். ஸோ எம்பிசி உமனில் பார்த்தீங்கன்னா ஸோ 140 வேகன்சியில் 104 வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு, 36 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ எம்பிசி உமன் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 35 வேகன்சியில் 26 வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் 9 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ எம்பிசி ஸ்பெஷல் கேட்டகரி இதெல்லாம் ஸோ அதை விட்டுருங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்ட் பிசிக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து அந்த கேட்டகரியில் இருக்கவங்க நிறைய ஆப்சன்டீஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து எங்கே ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைப்பிஸில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இன்னும் மூவ்மெண்ட் ஆகாமல் தான் இருக்குது. February 12 மேலே வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் வந்து 2 to 3 டேஸில் ஒரு 2 டேஸில் ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆயிரும். நம்மளுடைய சேனலை வந்து அப்டேட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் பிசிஎம் ஜென்ரலில் வந்து ஸோ 63 வேகன்சியில் 9 வேகன்சி ஃபில் ஆகிருக்கும், 54 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 17 வேகன்சியில் 1 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, 16 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள் பிசிஎம் உமனில் வந்து 30 வேகன்சியில் 2 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, ஸோ இன்னும் 28 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. பிசிஎம் உமன் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இன்னும் ஃபில் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஸோ 49 வேகன்சியில் 12 வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் 37 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 4 வேகன்சி 20 வேகன்சியில் 4 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, 16 வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியை வந்து விட்ருங்க. அது பாருங்கள் எஸ்சி உமனில் வந்து ஸோ 14 வேகன்சி அப்படியே தான் இருக்குது, இன்னும் ஃபில் ஆகலை. எஸ்சி உமன் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 15 வேகன்சியில் 2 தான் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 13 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியை விட்ருங்க. எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 459 வேகன்சியில் ஸோ 104 வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் 355 வேகன்சி ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 68 வேகன்சியில் 38 வந்து ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் 30 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி விட்ருங்க. ஸோ அடுத்து பாருங்கள் எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 117 வேகன்சியில் 54 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, 63 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் எஸ்சி உமன் பிஎஸ்சியில் வந்து 26 வேகன்சியில் 8 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 18 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்டி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஸோ 128 வேகன்சியில் 2 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 126 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 வேகன்சி அப்படியே தான் இருக்கணும், ஃபில் ஆகலை. எஸ்டி உமனில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி அப்படியே தான் இருக்குது, ஃபில் ஆகலை. எஸ்டி உமன் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி அப்படியே தான் இருக்கணும், ஃபில் ஆகலை. ஸ்பெஷல் கேட்டகரி வந்து விட்டுருங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேஏல வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஜேஏலாம் இருக்குது, டிகிரி லெவல் குவாலிஃபிகேஷன் சிஓஏ. ஸோ அந்த போஸ்ட்டெல்லாம் இல்லாமல் இப்போ 10th லெவல் இந்த 12th லெவல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இருக்க ஜேஏ போஸ்ட்லாம் இது டோட்டல் பார்த்தீங்கன்னா 3901 வேகன்சியில் வந்து ஸோ 2163 ஜே வந்து ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1738 ஜேஏ வேகன்சி வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லி அதை பார்த்தீங்கன்னா 17 வேகன்சியில் 14 ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 3 மட்டும் ஃபில் ஆகாமல் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் ஃபில் ஆகாமல் இருக்கும்.
ஸோ அடுத்து பாருங்கள் டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னு ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி லெவல் இதில் பார்த்தீங்கன்னா 25 வேகன்சியில் 2 தான் ஃபில் ஆகிருக்கு, 23 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள் லெபார்டரி அசிஸ்டன்ட் இதில் பார்த்தீங்கன்னா 37 வேகன்சியில் 6 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 31 வேகன்சி ஃபில் ஆகலை. அடுத்து பாருங்கள் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25 வேகன்சியில் 1 தான் வந்து ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 24 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவல். ஸோ இது பார்த்தீங்கன்னா 115 வேகன்சியில் 8 தான் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 107 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ முடிச்சிருப்பாங்களே, இன்னும் வேகன்சி அப்படியே தான் இருக்குது, இன்னும் ஃபில் ஆகலை. அடுத்து பாருங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 34 வேகன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது, ஃபில் ஆகலை. மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது, ஃபில் ஆகலை. ஸோ அடுத்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 28 வேகன்சி அப்படி தான் இருக்குது, ஃபில் ஆகலை. அடுத்து பாருங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30 வேகன்சியில் 23 ஃபில்லாக இருக்குது, இன்னும் 7 வேகன்சி பேலன்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். எவ்வளோ ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க, ஸோ எவ்வளோ கம்யூனல் ரேங்க்கில் இருந்து அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதான பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சேட் பாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்க அந்த பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.